ஹலோ ட்ரேடர், இன்றைக்கி வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. நம்ம இன்றைக்கி ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம். அது ப்ராஃபிட்டாக லாஸாக அப்படிங்கிற பற்றி இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து வந்து ஒரு சரியான ஃபாலுங்க. சைட்வேஸ்லேயே தான் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. பட் வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே நாளில் செஞ்சு விட்டானுங்க. கேப் டவுன் ஆகிட்டு ஒரு 0.78% கிட்ட கேப் டவுன் ஆகிட்டு திரும்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 2% கிட்ட கீழே போயிருக்குங்க. மொத்தமாகவே ஒரு 2% கீழே போயிருக்கு. நிஃப்டி வந்து ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி ஒரு சரியான ஃபால் வந்து சந்திச்சிருக்கு. அதே மட்டும் பேங்க் நிஃப்டி கீழே வந்திருக்கு. பட் நிஃப்டி அளவுக்கு கீழே வரல. பட் பேங்க் நிஃப்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா கேப் டவுனில் தான் R3 கிட்ட ஓப்பன் ஆகிட்டு கீழே அங்கனுக்குள்ளே வந்து ஒரு 1% கிட்ட கேப் டவுன்லேயே முடிஞ்சிருக்கு. பட் நிஃப்டி தான் வந்து அதை விட ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. 2% கிட்ட வந்து ஃபால் ஆகிருக்கு. ரீட்ரேஸ்மெண்ட்டு எதுவுமே கிடையாது. பேங்க் நிஃப்டி கூட கொஞ்சம் மேலே போய்ட்டு பை பண்ணிட்டு திரும்ப அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து செல்லிங்கில் முடித்தாங்க. பட் வந்து நிஃப்டி பார்த்திங்கன்னா காலையில் மார்னிங்லேருந்தே செல்லுங்க தாங்க, ஃபுல்லாக செல் ஆகிட்டே தான் இருந்துச்சு. ஐ திங்க் இதுக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் போட்டவங்க எல்லாத்துக்குமே ஸ்டாப் லாஸ் அடித்தனால சரியான ஃபால் நடந்திருக்கு. இவனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் இவனுக்குள்ளே கொஞ்சம் நாளாகவே பஃபர்லேயே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த லோ பிரேக் ஆனவுடனே என்னென்னா கீழே வந்து செல்லரும் வந்துட்டாங்க. ஆல்ரெடி பையராக இருந்தவங்களுக்கும் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும் போல் எங்கெல்லாம் வந்து சரியான வந்து செல் ஆஃப் நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒன் டே டைம் ஃப்ரேமில் இன்னுமே கீழே போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 21,800 வரையுமே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த லோ கிட்ட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த எலெக்ஷன் அப்போ ஒரு டிப் அடிச்சிச்சு பார்த்தீங்களா, அந்த லோ கிட்ட வர வாய்ப்பு இருக்குது. 21,860 இல்லைன்னா அது கொஞ்சம் கீழே இந்த லோ, இந்த ரெண்டு ரேஞ்சுக்கிட்ட தான் அடுத்து நெக்ஸ்ட்டாக வந்து நமக்கு வந்து சப்போர்ட் இருக்குது. இன்னுமே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 200-300 பாயிண்ட் கிட்டேயாச்சும் கீழே வரதுக்கான வாய்ப்பு ரொம்பவே இருக்குது. ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்குலாம் செம்மவே லாஸாக இருக்கும். நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம இன்ட்ராடே தான் பண்ணுறோம். அதே மட்டும் இன்ட்ராடேயில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கோத்ரிச்சில் ஒரு ட்ரேட் எடுத்துங்க. நிறையா ட்ரேட் என்ட்ரி வந்துச்சு நிறையா ஸ்டாக்கில். பட்டு இதில் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதில் நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு மார்க்கெட் கீழே வந்துடுச்சு. இருங்க, எங்கனுக்குள்ளே என்ட்ரி ஸ்டாப் லாஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் நான் வந்து என்ட்ரி எடுத்திருந்தேன். என்ட்ரி எடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டில் என்ட்ரி எடுத்துகிட்டு கீழே வரும் பார்த்தா அது மேலே போய்ட்டு நமக்கு கரெக்டாக ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்துடுச்சு. ஒரு பிரேக் ஒன்லையாச்சும் முடிஞ்சிருக்கும் ஒரு சின்ன ப்ராஃபிட்டில். பட் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு கீழே வரல, கீழே வந்திருக்கு. இட்ஸ் ஓகே. வந்து ஒரு 1000 கிட்ட இப்போ லாஸ் வந்துச்சு, புக் பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா வேறு எந்த ட்ரேடும் எடுக்கல, இது ஒரு ட்ரேடு தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மண்டேலேருந்து தான் நம்ம வந்து ஒரு 2-3 ட்ரேடு ஒரு நாளைக்கு வந்து 2 இல்லைன்னா 3 ஸ்டாக் செலக்ட் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் இருக்கேன். பார்ப்போம் நம்ம ஸ்ட்ராட்டஜி படி என்ட்ரி எடுத்தாங்க. இது நம்ம ஸ்ட்ராட்டஜி படி நிறையா ஸ்டாக் நான் போட்டு வச்சுருந்தேன். அது எல்லாமே மூவ் ஆகிடுச்சு கரெக்டாக. பட் இந்த ஸ்டாக் மட்டும் நமக்கு மூவ் ஆகலை, ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. எனிவேட்ஸ் ஓகே, பார்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நிஃப்டி வந்து சரியான ரொம்ப நாள் கழித்து ஒரு பிளட் பாத் ஆகிருக்கு. நிறையா பேர் சிலருக்கு எல்லாமே பை பண்ணவங்களுக்கெல்லாம் ரீசெண்டாக இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு எல்லாமே ரொம்பவே லாஸில் இருக்கும். 2025 எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷம் லோக்கிட்டே வந்துடுச்சு. நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா சேம் இதே ப்ரைஸில் தான் இருந்திருக்கும். அந்த இடத்துக்கே திரும்ப வந்துடுச்சு. நிஃப்டிலாம் அதுக்கும் கீழே போயிருக்கோம், நேராக லாஸில் தான் இருக்கும் பேங்க் நிஃப்டி. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். சேனலில் இதே மாதிரி ட்ரேடிங் ரிலேட்டடான வீடியோ வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.